பங்குனி உத்திர நாளன்று சர்க்கரை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டுருந்தேன். அதனால் நானும் சர்க்கரை தாங்க வாங்கினேன். கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து இப்போ நான் கோயிலுக்கு தாங்க எடுத்துகிட்டு போகிறேன். கோவிலுக்கு வந்தாச்சுங்க. சர்க்கரை எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோணி பையில் நிறைய சர்க்கரை ஏற்கனவே கொட்டி வச்சுருந்தாங்க. அதில் தாங்க நாம் வாங்கின சர்க்கரையும் சேர்த்து கொட்ட போகிறோம். நிறைய பேர் சர்க்கரை வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்கள் மனசில் எதனா வேண்டிக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் சர்க்கரையை கோயிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க. நாளைக்கு காலையில் அபிஷேகம் தொடங்கிடுவாங்க. நிச்சயம் உங்கள் வேண்டுதலாம் நிறைவேறும். இது நம்ம பாக்கெட் கட் பண்ணி கொட்டுற சர்க்கரைங்க, நம்ம வாங்கிட்டு போனது. நீங்களும் உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை நினச்சி இந்த சர்க்கரையை வாங்கி கொடுங்க. இந்த ஆண்டு முடியலனாலும் வேண்டிக்கிட்டு வந்துடுங்க. அடுத்த வருஷம் நான் சர்க்கரை வாங்கி உங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன். உங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அடுத்த வருஷம் நீங்கள் அந்த சர்க்கரையை வாங்கி போய் கொடுக்கலாம். இப்போ வாங்கி கொடுக்க முடியாதவங்க வேண்டிக்கிட்டு வரலாம். நாளைக்கு பங்குனி உத்திரத்தன்று வேண்டிக்கிட்டு இந்த வேண்டுதல் நல்லபடியாக நடந்ததுன்னா அடுத்த ஆண்டு நான் சர்க்கரை அபிஷேகம் பண்ணுறேன் சாமி அப்படின்னு வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நடக்குங்க. நீங்களும் வாங்கி கொடுங்க.